Hello everyone, welcome to Nohale. First of all, I would like to invite you all to this series. நாங்கள் இந்த சீரீஸ்ல பாஸ்போர்ட் எம்சிக்கு பார்க்கறது கிடைக்கும். பாஸ்போர்ட் எம்சிக்கு எக்ஸ்பிளனேஷன் முதலாவதாக 2023 ஆண்டுக்குரிய அந்த எம்சிக்குவை நாங்கள் அனலைஸ் பண்றது கிடைக்கும். ஒவ்வொரு எம்சிக்குவாக விளக்கம் தரப்படும். ஸோ கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னதாக பொதுவா இந்த வீடியோக்கள் இந்த சீரீஸ் எப்படி அமையும்னு சொன்னால், பொதுவாக ஒரு வகுப்பறையில எல்லா வகையான மாணவர்களும் இருப்பாங்க. சிலர்கள் இருக்கிறாங்க டீப்பா சில விஷயங்கள் செல்ல வேண்டும், சிலர்கள் சில விஷயங்களை சென்ற உடனே அவங்க என்ன செய்வாங்க, அதுல இருக்கிற விடயங்களை புரிந்து கொள்வாங்க இலவா. இப்படி பல வகையான மாணவர்கள் இருப்பாங்க. சோ இந்த சீரீஸ் எப்படி அமைக்கப்படும் சொன்னால், எல்லா வகையான மாணவர்களுக்கும் ஒரு பயன் தரக்கூடிய ஒரு வீடியோவாகத்தான் இந்த ஒவ்வொரு எம்சிக்கும் அமைய போகுது. நீங்கள் படித்துக் கொள்ளுங்க, உங்களுடைய ஸ்கிரீன்லையும் அது தெரியும். முதலாவதாக கொஸ்டினை வாசிங்க. ஒரு சீலிங்கிலிருந்து தொங்கவிடப்பட்டுள்ள திணிவு எம்மை உடைய உராய்வில்லாத விசேடமாக செய்யப்பட்ட ஒரு தனி கப்பி ஆர்கமா ஆர்பைட்டுகள் பாறைகளுடைய இரு பகுதிகளை கொண்டுள்ளது. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இது லேசாக நீட்ட முடியாத இலைகள் கப்பியின் ஒவ்வொரு பகுதியை சுற்றி கப்பியின் ஒவ்வொரு பகுதியை பற்றி சுட்டப்பட்டிருக்கும் அதே வேலை அவற்றின் சுயாதீன நொடிகளில் ஒவ்வொன்றும் எம்மை உடைய இரு உச்சிகள் தொங்கவிடப்பட்டுள்ளன. அச்சை பற்றி கப்பியின் மொத்த சடத்துவ திருப்பம் ஐயானது I=3/4m² தரப்பட்டுள்ளது. குச்சிகள் ஓய்விலிருந்து விடுவிக்கப்படும் போது கப்பியின் கோண ஆரங்கள் யாது? இவர்தான் கேள்வி. நாம் நேரடியாக கேள்விக்குரிய போகலாம். விடைக்கு போறதுக்கு முன்னதா சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். நான் சில விஷயங்கள் அடிப்படையான சில தியரிகள், இந்த கேள்வியோட சம்பந்தப்பட்ட சில தியரிகளை சொல்றேன், பாருங்க. முதலாவதாக எங்களுக்கு இயக்கங்கள் பற்றிய ஒரு அறிவு இருக்க வேண்டும். இயக்கங்கள் பற்றிய ஒரு பேசிக் நாலேஜ். டைப் ஆஃப் மோஷன்ஸ், இயக்கங்களின் வகைகள். ஜெனரலா இந்த மோஷன் இயக்கம், இயக்கவியல் என்கிறது, இந்த இயக்கம் என்கிறத நாம 4 விதமாக பிரிக்கலாம். முதலாவது டிரான்ஸ்லேஷன் மோஷன், இரண்டாவது ரொட்டேஷனல், மூன்றாவது ஆசிலேட்டிங், நான்காவது ரேண்டம். எங்களுக்கு தெரியும் எழுமாறான ஒரு இயக்கம், எழுமாறான இயக்கம். ஒஸ்கிலேட்டிங் அலைவு இயக்கம். ரொட்டேஷனல் சுழற்சி இயக்கம். டிரான்ஸ்லேஷன் இருக்கிறார்கள். உண்மையாகவே இந்த டிரான்ஸ்லேஷன் என்கிற அந்த வேர்டுக்குரிய தமிழ் அர்த்தம் எனக்கு தெரியாது. டிரான்ஸ்லேஷன் மோஷன் என்று சொன்னால், பொதுவா ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு ஒரு திணிவு இயங்குறதுக்காக சொல்லுவோம் டிரான்ஸ்லேஷன் மோஷன். அதாவது நேர்கொண்டு இயங்கல். உதாரணமாக ஒரு ஏங்கிற புள்ளியிலிருந்து ஒரு பி என்கிற புள்ளிக்கு இயங்கு.
அது நேர்கோட்டில் இயங்கலாம் அல்லது ஒரு வளைவான பாதையிலையும் இயங்கலாம். இந்த இயக்கங்கள், இந்த வகையான இயக்கங்களை டிரான்ஸ்லேஷன் மோஷன். டிரான்ஸ்லேஷன் அந்த வேர்டுக்குரிய சரியான தமிழ் அர்த்தம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியவன்னு சொன்னால் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. டிரான்ஸ்லேஷனை நாங்கள் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். டிரான்ஸ்லேஷன் சொன்னால் ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளி, ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு திரைப்பம் இயங்குது என்ன அர்த்தம். அப்ப டிரான்ஸ்லேஷன் நாங்க ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று அந்த பிரிவு நேர்கோட்டில் இயங்கலாம் அல்லது ஒரு வளைவான பாதையில் இயங்கலாம். முதலாவது ரெக்டிலினியர் மோஷன். நாங்க எவரை சொல்லுவோம்? நேர்கோட்டு இயக்கம். இரண்டாவது கேவலினியர் மோஷன். கேவலினியர் மோஷன் சொன்னால் ஒரு வளைவான பாதையில் அவர்கள். So these are all about motion, basic fundamental theory of the motion. So நாங்கள் மோஷன் என்கிற இயக்கவியலை 4 வகையாக பிரிக்கலாம். எங்களுக்கு தெரியும் ரேண்டம் மோஷன்ங்கிறது எது மாற்றா ஏதோ ஒரு திசை. ரேண்டம் மோஷன் என்கிறது எழுமாற்றாக ஏதோ ஒரு திசையில ஏதோ ஒரு பெட்டர்ல இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். ஆசிலேட்டிங் மோஷன்ங்கிறது அலைவு இயக்கம். நீங்க படிச்சிருப்பீங்க. அதுக்கு ஒரு தனி யூனிட் இருக்க. குறிப்பிட்ட ஒரு புள்ளி பற்றி என்ன செய்யறார்? ஒரு ஊசல் குண்டு அல்லது ஒரு உறிஞ்சல் என்ன செய்யுது? அலைந்து கொண்டு அலைந்து. உதாரணம் சொல்ல போனா ஒரு ஊசல் குண்டு. அதே போல ரொட்டேஷன்லயே சுழற்சியை, சுழற்சி இயக்கத்துக்கு நான் உதாரணங்கள் சொல்ல போனால் அவர் என்ன செய்யறாரு? ஓர் இடத்திலிருந்து என்ன செய்யறாரு? தன்னைத்தானே சுழற்றி கொண்டிருக்காரு. சுழற்சி. ரைட். அப்ப நான் எவருக்கு உதாரணமாக நான் செய்கிறேன். ஒரு மின்சிறி பேர் போல இருக்கிறார். Right. So just assume this is a pen, right? அதனால நேர்கோட்டு இயக்கம் ஒரு நேர்கோட்டுல இயங்குற இயக்கம். கேவலினியர் மோஷன் சொன்னால் ஒரு வளைவான பாதை வழியில் இயங்குற ஒரு இயக்கம். அப்ப நாங்க மோஷனை நாங்க என்ன செய்யலாம்? 4 வகையாக பிரிக்கலாம். எங்களுக்கு இந்த இந்த எம்சிக்கு செய்யறதுக்கு தேவையான விஷயம் எங்க இந்த டிரான்ஸ்லேஷன் மோஷன், அதே போல ரொட்டேஷனல் மோஷன். சோ இந்த ரெக்டிலினியர் மோஷன் அல்லது ஒரு கேவலினியர் மோஷன் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இவங்க நாங்கள் பொதுவாக நாம் செல்வோம் டிரான்ஸ்லேஷன் மோஷன். அதாவது ஒரு புள்ளியில இருந்து ஒரு திரிவானது ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளிக்கு என்ன செய்கிறது? அது நேர்கோடாக இருக்கலாம், அது பாதை அல்லது ஒரு கேவாகவும் இருக்கலாம், வளைவான பாதையாகவும் இருக்கலாம். இந்த இயக்கத்துல இந்த நோ ரொட்டேஷன் இல்ல. இந்த இயக்கத்துல நோ ரொட்டேஷன் இயக்கம் இல்ல, நோ ஆசிலேட்டிங் அதிர்வு இல்ல, அலைவு இல்ல. இவர் இல்ல, இவர் இல்ல. எங்களுக்கு இந்த தேவையானது ஒன்லி டிரான்ஸ்லேஷன். அதாவது ஒரு நேர்கோடாக இருப்பார் அல்லது கேவலினியர் ஒரு வளைவான பாதையில்
இந்த இயக்கத்தை நான் அனலைஸ் பண்ண வேண்டும் சொன்னால் எனக்கு தேவையான கணியங்கள் வேகம் அல்லது கதி, இடப்பெயர்ச்சி அல்லது தூரம், எவ்வளவு நேரம், நம்ம பொதுவா இவங்களை ஏக பரிமாண கணியங்களாக இவங்களை கருது. ஏக பரிமாணம், இந்த ஏக பரிமாண கணியங்களை வச்சு கொண்டுதான் நான் என்ன செய்யணும், இந்த இயக்கத்தை என்னால அடையணும். இந்த இயக்கத்துக்கு எனக்கு என்ன தேவை, இந்த இயக்கத்துல 6000 சொன்னால் எனக்கு ரொட்டேஷன் ஒரு கோட வேகம், கோட ஆண்டுகள், டீட்டா, ஏகிள், இவங்க யாரும் எனக்கு தேவையில்லை. நான் ரொட்டேஷன் ரெக்டிலினியர் மோஷன் அல்லது பெர்லினியர் மோஷன் அது மட்டும் எனக்கு தேவை. அதை மட்டும் நான் அனலைஸ் பண்ண வேண்டும் சொன்னால் எனக்கு ஏழு பரிமாண காரணிகள் முக்கியம். இவங்க தெரிஞ்ச நான் என்ன செய்யணும், நான் இவங்க இயற்கையை பற்றி ஆராய. இரண்டாவதாக ரொட்டேஷனல் மோஷன், சுழற்சி இயக்கம். உதாரணம் பார்த்தோம், சுழற்சி இயக்கத்துக்கு விசிறி ஒன்று சொல்லியது சுழற்சி இயக்கம். உதாரணம் விசிறி பேன். சுழற்சிக்கதில் எங்களுக்கு என்ன நடக்கும், அந்த தொகுதி, இந்த தொகுதி ஒரு அச்சை பற்றி என்ன செய்யப்படுறார், அவர் சுழல ஒரு அச்சை பற்றி, நிலையான ஒரு அச்சை பற்றி என்ன செய்யறார், அப்படியே சுழன்று. அப்ப நாம இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த பேர் என்ன நடக்குது, இங்க ஒரு இடத்துல அப்படியே இருக்க, இன்னொரு இடத்துக்கு இது ஏங்க குறிப்பிட்ட ஒரு இடத்துல இவர் நிலையாக இருக்க, இவர் இன்னொரு இடத்திற்கு இயங்க, ஆனால் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்க. நாங்க இதை ஓய்வில் இருக்காத சொல்லியலாது. இப்ப நாங்க பொதுவா நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம், ஒரு பொருள் ஓய்வில் இருக்கிறது சொன்னா அது ஒரு இடத்துல இருந்தா சரி, அப்படி இருந்தால் ஓய்வு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, இவர் ஓய்வில் இருக்க வேண்டும் சொன்னால் இவங்க நேர்கோட்டு வேகம், நேர்கோட்டு திசை வழி அல்லது ஏக பரிமாண இயக்கம் என்ன இருக்கக்கூடாது. ஏக பரிமாண இயக்கம் இருக்கக்கூடாது. அதே போல ரொட்டேஷனல் மோஷன் அவரும் பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது. இவர் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ரெண்டும் பூஜ்ஜியம் என்றால்தான் இவர் என்ன செய்யறாங்க, ஓய்வு இருக்க. இந்த பேர் சுற்றி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னால் இந்த சிஸ்டம் வந்துட்டு ஓய்வு இல்ல, இவரை செய்யறாரு ரொட்டேஷனல் மோஷன், அந்த இயக்கத்தில் இவர் உங்களுக்கு பார்த்தோம். அது வந்துட்டு ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு இயங்குற. ஆனா இந்த தொகுதி ஒரு நிலையான ஒரு அச்சை பற்றி சுற்றி கொண்டது. அப்ப இந்த தொகுதி இந்த இயற்கைவியல் பற்றி நாங்கள் அனலைஸ் பண்ண வேண்டும் சொன்னால் இவருக்கு சில கணியங்களுக்கு தேவைப்படும். போன வேகம், நேரம், தீட்டா, ஏங்கல், அதே போல கோணம். இந்த கணியங்கள் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் இந்த தொகுதி பற்றி எங்களால ஆராய ஒரு முக்கியமான விஷயம். அவரை போன வேகம் என்று சொல்லுவதற்குள்ள போன வேகம் என்கிறது ஒரு ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. எவ்வளவு ஃப்ரீக்வன்சி என்று சொல்ல வந்தால் ஒரு அழைப்பாக இருப்பார். இந்த 3 பேரை விட இன்டர்லேட்டடான
மூன்று மூன்று தான். மூன்று பேருக்கும் 12 wicket. அப்ப இந்த காரியங்கள் தெரியும் சென்றால் ரொட்டேஷனல் மோஷன் அவரை இயக்கவியல் எப்படி இருக்கு என்பதை பற்றி எங்களால இலகுவாக ஆராய்ந்து கொள்ள முடியும். So, students, மிக முக்கியமான ஒரு பகுதி நாங்க படிச்சோம் டிரான்ஸ்லேஷன் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன், அதாவது நேர்கோட்டு இயக்கம், சுழற்சி இயக்கம். நாங்க இரண்டு இயக்கங்களுக்கு பொதுவான சமன்பாடுகள் இருக்கிறார்கள். அதே போல நாங்க ஒரு இயக்கத்துல இருந்து அந்த சமன்பாட்டோட ரிலேட்டட் தான் நாங்க என்ன செய்யணும், மற்றவர்களையும் நாங்க ஒரு சமன்பாடு உருவாக்கணும். நாங்க இந்த சமன்பாடுகள் நாங்க படிச்சுக்கொண்டோம், இயக்கவியலை படிச்சுக்கிட்டோம். ஆகவும் பேசிக் ஃபண்டமெண்டல் ஒரு ஆரம்ப வேகம், இறுதி வேகம், நேரம், அதே போல தூரம் அல்லது இடம்பெயர்ச்சி, ஆட்முடுகள், இவங்களை கனெக்ட் பண்ற சமன்பாடுகள். இந்த மூன்று சமன்பாடுகள் மிக முக்கியமான சமன்பாடுகள் ஏற்பாடு இயக்கத்தில். அதே போல நாங்கள் ரொட்டேஷனல் மோஷனுக்கு கொண்டு சொன்னால் இறுதி கோண ஆர்வடுகள், ஆரம்ப கோண ஆர்வடுகள், அதே போல கோண வேகம், இறுதி கோண வேகம், ஆரம்ப கோண வேகம், நேரம், அதே போல அவர் இயங்கிய கோணம். இந்த கணிதங்களை என்ன செய்யுது, ஒரு கனெக்ட் பண்ற சமன்பாடுகள். So, students, இது ஆகும் முக்கியமான ஒரு பகுதி. நம்ம படிச்ச டிரான்ஸ்லேஷன் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன், இவங்க ரெண்டு பேரும் இந்த இயக்கத்தை நாங்க பார்த்தோம். அப்ப நாங்க என்ன செய்யணும், டிரான்ஸ்லேஷன் மோஷன் அந்த இயக்கத்துக்கு சில சமன்பாடுகளை ஈக்குவேஷன்ஸ் எழுத தெரியும். ரொட்டேஷனல் மோஷனுக்கு ரெண்டு செய்யணும், ஈக்குவேஷன்ஸ் எழுத தெரியும். இந்த பகுதி என்ன சொன்னால், நாங்க ஒரு இயக்கத்தில் எழுதுகிற அந்த சமன்பாட்டை நாங்க என்ன செய்யணும், அவருக்கு ரிலேட்டடான அதே வடிவமுள்ள இன்னொரு சமன்பாட்டை நாங்க செய்யணும். அந்த இயக்கத்துக்காக செய்யலாம். எழுதிக்கொள்ளே சின்ன தொடர்பு எங்களுக்கு போதும். அப்ப நாங்க இந்த சமன்பாடுகள், இந்த மூன்று சமன்பாடுகளும் இது ஆகவும் ஃபண்டமெண்டல் பேசிக் படிச்சிருப்பீங்க இயக்கவியல். ஏகபரிமாண இயக்கங்கள்ல அந்த பகுதியில நீங்க படிச்சிருப்பீங்க. இறுதி வேகம், ஆரம்ப வேகம், ஆர்முடுகள், நேரம், இடப்பெயர்ச்சி, தூரம். இந்த கணிதங்கள்ல பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அந்த சமன்பாடுகள் இவங்களுக்கு ரிலேட்டடான ரொட்டேஷனல் மோஷனை நாங்க என்ன செய்யணும், இவங்களே போல சமன்பாடுகளை இங்க நாங்க உருவாக்கி. ஆனா இங்க நாங்க என்ன செய்வாங்க, நேர்மறையான வேகம் அதை நாங்க யூஸ் பண்ண மாட்டோம், கோண வேகங்களை நாங்க யூஸ் பண்ணுவோம். நேர்மறையான வேகத்துக்கு கோண வேகம், இதுல ஆரம்பங்கள் கோண ஆரம்பங்கள், நேரம், இதுல தூரம் என்றால் இங்க நாங்க யூஸ் பண்ணுவோம் அந்த குறிப்பிட்ட துணிக்கை சென்ற அந்த ஏங்கல் கோணம். இந்த மூன்று சமன்பாடுகளையும் நாங்க சொல்லுவோம் kinematic equations. இதுதான் இவங்களுக்கு தொடர். பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த தொடர்பு பெரும்பாலும் நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற தொடர்பாக.
இரண்டாம் இந்த மூன்று சமன்பாடு நியூட்டனின் இரண்டாம் விதியிலிருந்து பெறப்பட்ட ஒரு சமன்பாடு. இவருக்கு ரிலேட்டடா நாங்க ரொட்டேஷனல் மோஷன்ல எங்களால தெரியும் முறுக்கம் I to alpha ஐங்கிறது இனேஷியா சடத்துவ பெருக்கம் கோண ஆர்வங்கள். இது யாருக்கு இப்போ அறிவிக்க மனுஷன் F into R. F into R. முறுக்கம் என்கிறது எங்களுக்கு தெரியும் விசைதர செங்குத்து தூரம். இவர் பீசா இவர் P என்கிறது இந்திய வலு வாட் F into V என்கிற ஏகப்பரிமாண இயக்கத்தில் நேர்மறை இயக்கத்தில் F into V. அதே போல பொட்டன்ஷியல் மோஷனுக்கு நாம் வந்து மனுஷனால் E சமன் tau into ஒமேகா. ரொட்டேஷன் மோஷன்ல E சமன் tau into ஒமேகா. அவங்களோட யூனிட் அலகு வாட். அதே போல வேலை F into S இந்தியால tau into theta. இந்த மூன்று ஈக்குவேஷனை நாம் சொல்லுவோம் டைனமிக் ஈக்குவேஷன்ஸ். டைனமிக் ஈக்குவேஷன்ஸ் அதாவது கைனெடிக் எனர்ஜி அதாவது எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ். நாங்கள் இயக்கத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம் கைனெடிக் எனர்ஜி மட்டும் தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். பொட்டான்ஷியல் எனர்ஜி நாங்கள் என்ன செய்வோம் கன்சிடர் பண்ண மாட்டோம். காரணம் இந்த இயக்கம் நடக்கிற அந்த தளம் ஒரே ஒரே தளம் மேற்பரப்புல என்ன செய்வார் அதிலே ரெண்டு இயக்கமும் நடக்கும். பொட்டான்ஷியல் எனர்ஜி மனசினால் நாங்கள் கடந்துற அந்த லெவலுக்கும் அதே போல சீரோ லெவலுக்கும் இடையிலே என்ன ஒரு தூரம் இருந்தா பொட்டான்ஷியல் எனர்ஜி வரும். நாங்க இந்த இயக்கத்துல நாங்க கருதி கொள்கிற அந்த லெவலும் சீரோ லெவலும் சமமான அளவாக சமனா எடுத்துக்கொள்வோம். சோ இங்க நாங்க பொட்டான்ஷியல் எனர்ஜி பத்தி நாங்க உங்களுக்கு தேவை வேண்டிய கைனெடிக் எனர்ஜி. சோ இந்த ஈக்குவேஷன் நாங்க சொல்லுவோம் energy equation. Energy equation. Last T சமன் mg v. அப்ப mg v என்கிறது உந்தம் இல்லையா? இவர் ஏகபரிமாண உந்தம், இவர் கோண உந்தம் L. அப்ப inertia into omega rotational motion என்று வருது. இங்க m into v. இந்த ரெண்டு குறியீடுகளும் வேற அர்த்தம். ரெண்டு குறியீடுகளும் வேற அர்த்தம். இது இப்போ ஏகபரிமாண உந்தம், இவர் கோண உந்தம். இந்த ஈக்குவேஷன் நாங்க சொல்லுவோம் மொமெண்டம் ஈக்குவேஷன். மொமெண்டம் ஈக்குவேஷன் இது ஆகவும் முக்கியமான ஒரு பகுதி. இரண்டு பேருக்கும் இடையிலான தொடர்புகள். என்னென்ன ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கொள்ளேன். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் இதுல நிறைய விளக்கங்கள் பார்ப்போம். செய்யாது இந்த அளவுக்கு நாங்கள் டைம் வந்து ஒரு கதையோட செய்யலாரு மேக்ஸிமம் 2 minutes இல்லையா? சோ இந்த அளவுக்கு நாங்கள் என்ன செய்யலாது டைம் எடுத்து செய்யல.
ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பல டைப்ல இருப்பீங்க. சில ஆட்களுக்கு டக்குனு புரிஞ்சிடும், சில ஆட்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்ப எல்லா வகையான மாணவர்களுக்கும் ஏற்ற மாதிரி சீரிஸ் போக போகுது. சோ உங்களுக்கு போர் அடிச்சா, உங்களுக்கு இந்த விஷயங்கள் ஏற்கனவே தெரியும் சொன்னால் இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க இந்த வீடியோட கடைசி பாட பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விடை எப்படி எடுக்கிற விதை கடைசி பாட்டு. நாங்க இந்த கேள்விகளுக்கு போகல. இந்த கேள்விக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் ஃபண்டமெண்டல் தியரிஸ் என்னங்கிறத நாங்க இந்த இவ்வளவு நேரம் பார்க்கணும். சோ போர் அடிச்சா நீங்க ப்ரோ பிளேயரா இருந்தால் பிசிக்ஸ்ல நீங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு இதை ஓட்டிட்டு நீங்க அந்த கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த விட எப்படி அந்த விடையை எடுக்கிறோம் என்பது தெரியும். டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன் மோஷன் இந்த ரெண்டு பேருக்கு இடையில தொடர்பு பார்த்துக் கொண்டு வரோம். டிரான்ஸ்லேஷன் மோஷன் சில வரக்குள்ள நாங்க அதை கன்சிடர் பண்ணுவோம், திரிவுல கன்சிடர் பண்ணுவோம். அதுபோல ரொட்டேஷனல் மோஷன்ல அந்த திரிவுக்கு ரிலேட்டட் டைரக்டர் இனேஷியா சடத்துவ திருப்பம். அதுபோல டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல நாங்க விசையை எடுத்துக்கொண்டால் ரொட்டேஷனல் மோஷன் திருப்பு. டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல எக்ஸலரேஷன் எடுத்துக்கொண்டால் ரொட்டேஷனல் மோஷன்ல ஆங்குலர் எக்ஸலரேஷன் ஆல்பா. டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல வெலாசிட்டி எடுத்துக்கொண்டால் டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல வேகம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ரொட்டேஷனல் மோஷன்ல ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. அதே போல டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல இடப்பெயர்ச்சி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ரொட்டேஷனல் மோஷன்ல ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் தீட்டா. இந்த தொடர்பும் ஒரு முக்கியமான தொடர்பு. இந்த தொடர்புகளை நாங்கள் வெற்றி கொண்டு நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு தரப்பட்ட இந்த கேள்வி 2023 ஆண்டுக்குரிய இந்த 50வது கேள்வியை எங்களால இலகுவாக செஞ்சு கொள்ள இருக்கிறோம். இப்ப கேள்வியை ஈஸியா செய்யணும். தரப்பட்ட கடமைகள் இங்க நான் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இது ஒரு தனிக்காட்சி என்றால் நாம் வளமையா கேள்விகள் இவரது கம்பியாக என்றால் இவரது கம்பியாக என்றால் இவரது வேகத்தோட இயங்கியலும் இந்த பெரிய வேகத்தோட இயங்கியலும் அதுபோல சின்ன கப்பல் வேகத்தோட இயங்கியலும். ஆனா இந்த கேள்வியை பொறுத்தவரையில
நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இரண்டும் ஒரே கப்பில, இது ஒரு தனி கப்பி. அதாவது இது இந்த பெரிய கப்பி ஒரு தீட்டா கோணம் அசைதல் சென்றால், இயங்குதல் சென்றால், அல்லது சுழலுதல் சென்றால், தீட்டா கோணம் சுழலுதல் சென்றால், அதே தீட்டா கோணம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சிந்த கப்பியும் இயங்கும். இந்த ரெண்டு கப்பியும் ஒட்டப்பட்டிருக்கு. ஆகவே இதை தீட்டா கோணம் அசைதல் சென்றால் இவர் என்ன செய்ய மதிப்பட்டி அதே தீட்டா கோணம் செய்யும். ஆகவே இந்த கேள்விக்கு நாங்கள் முடிவுக்கு வரலாம். இந்த இரண்டு கப்பிகள் செல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டாங்க. இது ஒரு தனி கப்பி. ஆகவே இவர் அல்பா ஆர்முதல் சென்றார். இவர் அல்பா ஆர்முதல் சென்றால் சிறிய கப்பி ஆர்முதல் அதேதான். போன வேகம் இரண்டு பேருக்கு சமம். இரண்டாவது விஷயம், இந்த இரண்டு திரிவுகள்ல எது கீழையும் எது மேலையும் போகும். இந்த இரண்டு திரிவுகள்ல எது கீழையும் எது மேலையும் போகும். மேலும் பதினெட்டு கண்டுபிடிக்கிறீங்களாங்க. எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு விசை ஒன்று கொடுக்கப்படுது. இந்த இடத்துல ஒரு புள்ளி. அப்ப இந்த புள்ளிக்கு முடியாது. இந்த இடத்துல நாங்கள் செய்யறோம் பிடிச்சிருக்கோம். ஆக இந்த புள்ளிக்கு பயிற்சி. நான் இதுல எங்களுக்கு பொதுவாக அந்த முறுக்கம் என்னன்னு கழிச்சு வந்தால் அந்த முறுக்கங்களுக்கு கூட இருக்கும். எங்க இந்த இடத்துல சிந்துவார். ஆகவே இவங்க விலைக்கு நடிக்கிறாங்க சொன்னாங்க. அதாவது எந்த திணிவுக்கு நோக்கி அசைய போகிறது சொன்னால் இந்த திணிவு என்ன செய்யப்படாது கீழ் நோக்கி அசைய, இந்த திணிவு மேல் நோக்கி அசைப்போம். இரண்டாவது முக்கியமான இந்த திணிவு கீழ் நோக்கி அசை, இந்த திணிவு மேல் நோக்கி அசைப்போம். இது எங்களுக்கு செய்யும் விசைகள் குறிக்கிறது. விசைகள் கட்டாயம், விசைகளை எப்படி குறிக்க வேண்டும் என்பதை அவங்க கட்டாயம். ஒரு பிசிக்ஸ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த தொகுதி தந்தாலும் அந்த தொகுதியில விசைகள் குறிக்கிறது. இரண்டு துணிப்புகள் ஒன்றோட ஒட்டி இருந்தால் என்ன மாதிரி விசைகள் குறிக்கிறது, நிலத்தில் இருந்தால் என்ன மாதிரி விசைகள் குறிக்கிறது, இயங்கிக் கொண்டிருந்தால் எந்த மாதிரி விசைகள் குறிக்கிறது, தப்பி ஒன்றில் இயங்குகிறது சென்றால் எந்த மாதிரி விசைகளை குறிக்கிறது, நிலை ஒன்றில் எந்த மாதிரி விசைகளை குறிக்கிறது. ஆக முக்கியமான ஒரு விஷயம். எம்ஜிக்குள்ளே காட்டுவார் இழுவை, இந்த இழுவைக்கு சமமான இழுவை இங்கே வைப்பார். அது தனியா சரி. அதே போல இந்த தொகுதியில நடக்கிற இயக்கம் இந்த இரண்டு திணிப்புகளையும் நடக்கிற இயக்கம் என்ன இயக்கம் நடைபெறுகிற இரண்டு துணிக்கைகளையும் இரண்டு துணிக்கைகளும் டிரான்ஸ்லேஷன் இயக்கம் அந்த ஏகமணிமான இயக்கத்தை நோக்கி மேல் நோக்கி வேறு. அதே விட இந்த கப்பி சுழற்சி இயக்கத்தில் இயங்கும். இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தை நான் கருதுகிறேன் சொன்னால் ஒட்டுமொத்த தொகுதி இரண்டு இயக்கத்தையும் காணும். இவங்க எவ்வளவான இயக்கம், இவர் சுழற்சி இயக்கம். ஆகவே இந்த கப்பியில ஆய்வுகள் இரண்டு பேரையும் அல்பதான் மாறாது. ஆனா இந்த திணிப்புகளின் ஆய்வுகள் என்ன செய்வார், இவர் ஏவனாகவும்
இவர் ஏற்றுவாகவும் இருப்பார். அவர் 2 பேருக்கு வித்தியாசம். காரணம் என்ன? எங்களுக்கு தொடர்ந்து தெரியும், ஒரு நேர்கோட்டு அல்லது நேர்மறையான ஆரம்பங்கள் இருக்கும், ஒரு கோண ஆரம்பங்களுக்கு இடையிலான தொடர்பு தெரியும். A = R × alpha. ஆரங்கிறது ஆரை. ஆகவே A1 சமன் எங்களுக்கு வருவார் இந்த பெரிய கப்பியின் ஆரை R என்று அவருக்கு ஆரம்பங்கள் alpha. So A1 சமன் எப்போது A2 சமன் R/2 into alpha. R/2 into alpha. அதேபோல இது ஒரு சுழற்சி இயக்கம் என்கிறபடியாக ஒரு முறுக்கம் ஒன்று உருவாகுவார். எங்களுக்கு தெரியும் முறுக்கத்துக்குரிய கோவை எங்களுக்கு தெரியும். முறுக்கம் I into alpha, I என்கிறது இனேஷியா சடக்கு திருப்பம், அது equal F into R. F என்கிறது விசை. F என்கிறது விசை. முக்கியமான சொல். ஆகவே இந்த சமன்பாட்டை நாங்கள் இந்த தொகுதிக்கு யூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால், இந்த சமன்பாட்டை இந்த தொகுதிக்கு யூஸ் பண்ணோம்னு சொன்னால், தொகுதியை மட்டும் தொகுதியை மட்டும் கருதினால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த இடத்துல இருந்து இந்த இல்லைய என்ன கட் பண்ணே, இந்த இடத்துல இருந்து கட் பண்ணி திணிவுகளை அல்லது திணிவுகள் என்ன செய்யணும் அழைச்சுட்டே இந்த இடையில இருக்கிற இவருக்கு சமாதானம் ஆகவே இந்த கப்பியை மட்டும் கருதினீங்கன்னு சொன்னா எனக்கு எந்த நடக்கிற கப்பியில பின்னோக்கி ஒரு T1 அதுல எங்கேயாவது ஒரு T2 அதேபோல இந்த ஆல்பா என்கிற கோணத்துல சுழலுங்க. அதை கப்பிக்கிறாங்க இந்த சமன்பாட்டினால உபயோகிக்க. அப்ப கப்பிக்கிறாங்க சமன்பாட்டை யூஸ் பண்ணி சொன்னால் எனக்கு என்ன செய்வாங்க ஆல்பா கிடைக்கும். இப்ப என்ன இந்த சமன்பாட்டை யூஸ் பண்ணி கோண அளவுகள் கண்டுபிடிக்க இயலும். இப்ப கோண அளவுகள் கண்டுபிடிக்க வேண்டும் சொன்னால் எனக்கு விசைகள் தெரிய வேண்டும். இந்த விஷயம் தெரிய வேண்டும் சொன்னால் நான் இந்த விதிகளுக்கு நியூட்டன இயக்கவியல் விதியை பயன்படுத்த இந்த திணிவுக்கு ஒரு தரம் இந்த திணிவுக்கு ஒரு தரம் பயன்படுத்தினால் T1 T2 என்னால செல்ல யூஸ் பண்ண இந்த திணிவுக்கு F சமன் A. ஆக இந்த திணிவுடைய இயக்கம் கீழ்நோக்கி இருக்கார். அவர் ஆரம்பங்கள் தெரியும். கீழ்நோக்கி விளையும் திசை mg minus T1 is equal to f into A1 அவருக்கு பதிலா R and alpha. ஆகவே T1 equal m G minus அங்களுக்கு 1. T1 equal m into G minus R into alpha. அதேபோல இந்த துணிக்கையில இயக்கம் மேல் நோக்கி இருப்பார். இவர்கள் நோக்கி வரை மேல் நோக்கி இயங்குவார். இவர் மேல் நோக்கி நின்ற இயக்கவியல் விதியை யூஸ் பண்ண சொன்னால் mg
மேல்முக திசையில T2 மைனஸ் எனர்ஜி விளைவு விசை into M into A2 எங்களுக்கு தெரியும் R by 2 alpha R by 2 alpha ஆகவே T2 சமன் M அடுக்கு M G plus R by 2 alpha G plus R by 2 alpha ஆகவே எல்லாரும் சொல்லி இந்த முறுக்கம் டோ இந்த டோ முறுக்கம் சொல்லி வரீங்களா அடுத்த செய்யும் முறுக்கம் இப்ப முறுக்கம் எங்களுக்கு தெரியும் இசையோட சம்பந்தப்பட்ட ஒரு கடியம் ஆகவே அவர் காவி கடியம் இவருக்கு திசை இருக்க முறுக்கம் அவருக்கு திசை இருக்க இப்ப இந்த தொகுதியில நாங்க இந்த கப்பியை நோக்கி எழுதுறோம் திசை இந்த மாதிரி எழுதி இப்ப முறுக்கத்தின் திசையை நாங்கள் எப்படி கணிக்கிறது முறுக்கத்தின் திசையில திசையில் இருக்குமா இந்த கப்பில கீழ்நோக்கி நாங்கள் திசையை கொடுத்தோம் இந்த மாதிரி கப்பி சொல்லுது அவை முறுக்கத்தின் திசையை போயிருக்க முறுக்கத்தின் திசையை கணிக்க வேண்டும் என்றால் நாம் அதற்கு யூஸ் பண்ண வேண்டும் அதாவது உங்களோட வழக்கையில அந்த திசையில வச்சீங்கன்னு சொன்னால் அந்த சுழற்ற திசையில வச்சால் அந்த பெருவிரல் எந்த திசையை காட்டுதோ அதுதான் திசை ஆகவே இந்த பெரிய கப்பிக்கு நான் செய்யணும் இவர் சுழற்ற திசை இந்த திசை அதாவது இந்த துணிக்கு இந்த மாதிரி வைக்கிறார் ஆகவே இந்த பெரிய கப்பிக்கு முறுக்கம் உள்ளோக்கி திசை உள்ளோக்கி பெரிய கப்பிக்கு முறுக்கம் உள்ளோக்கி இரண்டு கப்பிகள் இது அச்சு ஆகவே பெரிய கப்பில துணிக்கை சிறிய கப்பில மேல் வைப்போம் அப்ப இவர் இயங்குற திசை அப்ப அந்த இயங்குற திசையில இயங்குறபடியாக அந்த திசையில வலது கைய திசையில வைத்து சொன்னால் பெருமிதம் காட்டுற திசையினால் முறுக்கத்தின் திசையை வைப்பார் ஆகவே இந்த இவர முறுக்கத்தின் திசை உள்நோக்கி இருப்பார் இந்த திசையில பெரும்பாலும் T1 ஆகவே T1 into R அதே போல இந்த சிறிய கப்பிய பாதம் சென்றால் சிறிய கப்பிய திசையை இந்த திசையில் ஆகவே இந்த வலது கையின் வலது கையை அந்த திசையில வைக்கிறார் இந்த பெருவிரல் காட்டுற திசைதான் அது முறுக்கத்தின் திசையாக இருப்ப ஆகவே இந்த சிறிய கப்பியில முறுக்கத்தின் திசை இந்த திசை இரண்டும் எதிரெதிர்ப்பு செய்திருப்பார் இவர் T2 into R by 2
T2 into R by 2. C happy here R by 2. This side T2. T2 into R by 2. இந்த இடத்துல இந்த மாணவர்களுக்கு குழப்பம் வரலாம். இப்ப இரண்டு இயக்கமும் இந்த திசையில தானே இரண்டு கற்பியின் இயக்கம் இந்த மாதிரி இரண்டு கற்பியில இது ஒரு கற்பி தான். இரண்டு இயக்கமும் இந்த திசையில இல்லை. அப்ப நான் சிறிய கற்பிக்கும் அவர்களுக்கும் உள்ளிருந்தாலே தர வேணும் எங்களோட ஆட்சி கொண்டு வரலாம். அவங்க இங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? முறுக்கம். முறுக்கம் சொன்னால் இந்த புள்ளியில எனக்கு வெளிப்படுது நோக்கி. ஆகவே எந்த வலது கையை அந்த திசையில வச்சு நான் முறுக்கத்தை செய்யறேன். அதே போல இந்த கப்பில இந்த சிறிய கப்பில எனக்கு திசை இந்த புள்ளியில விசை இந்த திசையில இருந்து தொழிற்பாங்க. ஆகவே எங்க வலது கையால திசையில வைக்கிறாங்க. அது மத்திய திசைக்கு இருக்கு. அங்க எங்களுக்கு ஒரு குழப்பம் பண்ணுறது அங்க ஒத்தடி ஒண்ணு தேவை. தீவான் தெரியும், ஈவம் தெரியும், தீட்டு தெரியும், எவ்வளவு ரெண்டு நம்பர் தெரியும், ஏதாவது காணியும். இந்த சமன்பாட்டை நாங்கள் உபயோகித்தா கடைசியா எங்களுக்கு விளக்குவார். ஆக விளைவு எங்க இவர் விளைவு முழுக்கம் அதிகம் இவர். ஆகவே விளைவு முழுக்கம் விளைவின் முழுக்கம் T1 into R minus T2 into R by 2. So, இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சமன்பாடுகள் இந்த இருக்காங்க. இந்த சமன்பாடுகளை எங்களுக்கு விட வரும். இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு தியரிகள் பேசிக் கன்செப்ட் எல்லாம் ஓகேயாக இருந்தால் தொடர்பாக இருந்தால் இந்த கேள்வியை செஞ்சு முடிக்க எங்களுக்கு ஒரு நிமிஷம் அது கணக்கு. ஒரு நிமிஷம் இந்த கேள்விக்கு ஆகும். அது எப்ப இந்த கேள்வி சம்பந்தமான விடைகள் எல்லாம் எனக்கு ஓகேயாக இருந்தால், சமன்பாடுகள் ஓகேயாக இருந்தால், சமன்பாடுகள் வந்த விதம் எல்லாம் தெளிவாக இருந்தால் இந்த கேள்வியை நான் ஒரு நிமிஷத்தையும் விட குறைவான நேரத்தில் செஞ்சு முடிக்கிறேன். இவ்வளவுதான் சமன்பாடு. ஆகவே இந்த சமன்பாடு நான் பிரதிகள் ஐந்து ஆல்பா ஐங்கிறது இந்த தொகுதியின் கப்பித்தொகுதியின் இனர்ஷியா 3/4 mr cube 3/4 mr cube 3/4 m mass so 3/4 m mass 3/4 m mass கப்பித்தொகுதியின் கோண அளவுகள் alpha equal to resultant of like T1 into சமன்பாடு கண்டிக்கும் T2 இந்த ஆகவே ஒட்டுமொத்தமாக எழுதியதும் T1 into R T1 R into R T minus R alpha minus T2 into R by 2 T2 R by 2 M into
r by 2 g plus r by 2 into alpha. ஆகவே common factor m alpha r cancel பண்ணியது. ஆகவே common factor m r cancel பண்ணியது 3r alpha by 4 is equal to g minus r alpha minus m by 4 m by 4 2g plus r. So common factor m into r cancel பண்ணியது. ஆகவே 3 by 4 r alpha equals g minus r alpha minus 1 by 4 g plus r alpha. ஒன்றுகள் கண்ட வெளியாக எடுக்கிறோம். ஆகவே ஒன்றுகள் கண்ட வெளியாக எடுக்கிறோம். 1 by 4 in mark cancel. So 2 plus so this will be our put so gain 3r alpha by 4 equal g minus r alpha minus g by 2 minus r alpha by 4 r alpha by 4. So we can get the final answer. Each column same. So 3r alpha by 4 plus r alpha plus r alpha by 4 is equal to g by 2. So 8 r alpha by 4 equal g by 2. Alpha is equal g by final answer. இந்த 4 ஆர்முடுகள் இந்த 4 ஆர்முடுகள் g by so எங்களுக்கு தரப்பட்ட அந்த விடை வந்து answer ஆகவே இந்த கேள்வியை நாங்கள் செய்ய வேண்டும் சொன்னால் எனக்கு எல்லா விளக்கமும் தேவை என்று நாம் செய்யவில்லை. சம்பந்தமான செய்யுங்கள், சம்பந்தமான செய்யுங்கள். இந்த அடிப்படை நாலேஜ் எங்களுக்கு இருக்குமாறு சொன்னால் ஒரு நிமிடத்தை விட குறைவான நேரத்தில் அழகா செஞ்சுங்கள். முதலாவது விசைகளை புரிங்க. விசைகளை 2 செகண்ட் போதும். விசைகளை எங்களுக்கு தெரியும் அல்பா 2 ஒரே ஒரே அதே போல
இந்த போன ஆரோடு T1 T2 எங்களை காணையும் அதுல இருந்து டோர் பீஸா போட்டால் ஐந்து அல்பா சமாளி கொஞ்சம் எங்களுக்கு விடுகிறது யூஸ் பண்ற சாப்பாடு கொடுக்குது ஏ T1 அதுக்காக T1 அதுபோல T2 T2 அதுபோல those are F2 are C equal to I alpha இந்த நாலு சமன்பாடுகளை கண்டால் விளைவித்தால் உடனடியாக விடை கிடைக்கும். சோ இந்த கேள்வி எங்களுக்கு செய்யறதுக்கு எங்களுக்கு தியரிகள் ஓகேயாக இருந்தால் சமன்பாடுகள் சரியாக அளித்தீங்கன்னு சொன்னால் பிறகு பிழைகளாக பழகிவிட்டீங்க என்றால் எங்களுக்கு ஒரு நிமிடத்தை விட குறைவான நேரத்தில் செய்யும் எங்களுக்கு விடைகள் ஸ்டூடெண்ட்ஸ் 2023ஆம் ஆண்டு அந்த வருடத்துக்குரிய 50வது கேள்வி. அந்த கேள்வியில வந்து என்ன விஷயங்கள் தேவைப்படுது, முக்கியமான பேசிக் தியரி ஈக்குவேஷன்ஸ், அந்த கேள்வி எப்படி அணுகிறது, அதே போல குறைந்த நேரத்துல நாங்கள் எப்படி செய்யணும் என்ற விஷயங்கள் நாம் ஏன்னா இந்த நேரத்தில் ஒரு கேள்வியை நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுக்கு தொடர்பான அடிப்படையான விஷயங்கள் பேசிக் நாலேஜ், அந்த கேள்வி ஃபண்டமெண்டல்ஸ் இது எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபண்டமெண்டல்ஸ் தான் ஓகே, பேசிக் ஓகே அதை பயன்படுத்த தேவையில்லை. கேள்வியை பார்க்க அனலைஸ் பண்றோம், என்ன எல்லாரும் புரிச்சுக்கோங்க. அதே போல எக்ஸ்பிளனேஷன் எந்த விளைவு தெரியாது. அதே போல அந்த கேள்வி போல இந்த சீரீஸின் ஒரு முக்கியமான அம்சம் என்ன சொன்னால் எக்ஸ்பிளனேஷன் காரணத்தோட அதே கேள்விகள் மாறி அந்த கேள்விகளோட சம்பந்தப்பட்ட வேற கேள்விகள் எக்ஸப்ட் ஃப்ரம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். அதாவது நீங்க பொதுவா நீங்க அந்த புக் யூஸ் பண்ணுவீங்க, அது போல மற்ற புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, யூஸ் பண்ணுவீங்க, அது செஞ்சு பார்ப்பீங்க. அந்த கேள்விகள் தவிர்த்து இது வேற கேள்விகள், அந்த ஸ்டடி மெட்டீரியல் இல்லாத சில கேள்விகள், அதே ஒத்த கேள்விகள் நாங்கள் சில கேள்விகளை ரெக்கமெண்ட் பண்றோம். நீங்க செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு விடவில்லை பாருங்க, விடவில்லாட்டி நீங்க செய்யுங்க, நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட அக்கௌண்ட் அதை பத்தி இந்த கேள்வி முடிஞ்ச உடனே அதை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணலாம். நீங்க நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. அந்த கேள்வியோட ஸ்கிரீன்ல இருந்து நான் வாசிக்க நீங்கள் எழுதி ஏகப்பரிமாண கப்பி ஒன்றானது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட இரண்டு ஒப்பமான கப்பிகளை கொண்டுள்ளது. ஏகப்பரிமாண கப்பி ஒன்றானது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட இரண்டு ஒப்பமான கப்பிகளை கொண்டுள்ளது. அவைகள் இரண்டு ஒரே அச்சினை கொண்டுள்ளது. கப்பி தொகுதியின் சடத்துவத்திற்கும் ICM 40 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்.
கற்பிகளின் அறைகள் தொகையை R1 1.2 மீட்டர் மற்றும் R2 0.4 மீட்டர் ஆகும். கப்பிகளில் தொங்கவிடப்பட்டுள்ள இடைவெளிக்கு வெளியே M1 36 kg and 22 2 kg. இவ்வினாவிற்கு இலைகளின் திணிவுகளை புறக்கணிக்க பயன்போஷன் தரவுகளை கொண்டு கப்பிகளின் கோண ஆரம்பங்களையும் இலைகளில் உள்ள இழுவைகளையும் காட்ட இலைகளில் உள்ள இழுவைகளை காட்ட So, you are that value, you are that but you are R, you are R2, M1, M2, R1, தரவு 1.2 meter, R2 is equal to 0.4 meter, and M1 is equal to 36 kilogram, M2 is equal to 12 kilogram. Measure the system 40 kilogram meters. அது கப்பி தொகையில் கப்பிகளில் கணக்கு திருத்தம் 40 இவ்வளவு தரவு. கேள்வி என்னன்னா ஆரம்பங்கள் என்ன, அதே போல கப்பிகள் இருக்க இடுவைகள் என்ன, அதே அதே படம் அதே செஞ்சு பாருங்க. உங்களுக்கு விடவதை பாருங்க, விடவதை டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க உங்களோட போடுங்க. அதே போல நோட் இருந்தா நீங்க எங்கள்கிட்ட So students, இந்த கேள்வி நீங்க செஞ்சு பாருங்க. அதே மாதிரியான ஒரு கேள்வி 2023ஆம் ஆண்டு 50வது அதே கான்செப்ட், அதே தியரி, அதே ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு சிறிய வந்து பாருங்க. அதே மெத்தட் யூஸ் பண்ணுங்க. நீங்க ஆல்பாவை காட்டுங்க, ஈவனை காட்டுங்க, ஸ்லீப் காட்டுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ன செய்யுங்க, நீங்க உங்களோட விடைகளை டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களோட டவுட்டுகளை நீங்க கருத்தலாம். உங்களோட கருத்துக்களை நீங்க செய்யலாம். நீங்க கமெண்ட்ல நீங்க செய்யலாம். அதே போல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நோவாலே. ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்டடி பிளாட்ஃபார்ம், ரைட்? நீங்க அது அப்ளிகேஷன் நீங்க பிளே ஸ்டோர்ல நீங்க நோவால ரெண்டு செட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் கிடைக்கும். கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல அது லிங்க் தராங்க. நீங்க அதோட அப்ளிகேஷன் செய்யலாம், அக்சஸ் பண்ணி. அதுல ஸ்டடி குரூப் இருக்குது. நீங்க அதுல போனீங்கன்னு சொன்னா அவங்க ஒவ்வொரு டவுட்டுகளையும் நீங்க கற்றுக்கொள்ளும். அந்த டவுட்டுகளுக்குரிய ஆன்சர்ஸ் விளக்கங்கள் தரப்படும். அதேபோல நானும் அந்த குரூப்ல பின்னாக இருக்கு. நீங்க அந்த டவுட்டுகளை நீங்க கற்றுக்கொள்ளும். நீங்க அதை மட்டும் சொன்னா அதுக்குரிய விளக்கங்களை நீங்க செய்யலாம். நீங்க அதை வந்து கற்றுக்கொள்ளும். அதே போல உங்களுக்கு தேவையான கோர்சஸ் எல்லாம் அதுல உங்களுடைய சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், ஓ லெவல், அதே போல கிரேட் 7, 6 எல்லா மாணவர்களுக்குரிய கோர்சஸும் அதுல தொடர்ந்து அப்லோட் பண்ணப்பட்டு கொண்டிருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு தேவையான கோர்சஸ் நீங்க என்ன செய்யலாம், நீங்க அன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். இதை நீங்க என்ன செய்யலாம், பயன்பெற வேண்டும். அதே போல தொடர்ந்து நாங்க இந்த சீரீஸ், இந்த பாஸ்கர் எக்ஸ்பிளனேஷன் சீரீஸை தொடர்ந்து நாங்கள் கொண்டு போவோம் அடுத்த வீடியோல.